من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் ஃபாத்திமுன் நபியீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு என்ன விடயங்களை ஏவினானோ அத்தனை விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் என்ன விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறாரோ அப்படியான விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாலும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்வா என்று சொல்வது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது, தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யப்படுகிறது. எந்த ஜும்ஆவில் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யப்படவில்லையோ அந்த ஜும்ஆவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுதான் தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்வது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் இருக்கும் என்று சொன்னால் இவர் சுவர்க்கவாசி. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இல்லையோ இவர் நரகத்துக்குரிய மனிதராக மாறிவிடுகிறார். இந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாளர். அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ்வை பயந்து வாழ்வதை பற்றி ஏராளமான இடங்களிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய மக்களே, قد انزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا. உன்னுடைய உடம்பை மறைக்கக்கூடிய, உன்னுடைய உடம்பை அலங்கரிக்கக்கூடிய அழகான ஆடையை நாம் உமக்கு தந்திருக்கிறோம். வலிபாசு தக்வா ذلك خير. உடம்பினுடைய ஔரத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை விட சிறந்த ஆடை எது தெரியுமா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், விலை மதிப்பு உள்ள ஆடைகள் என்று சொல்லவில்லை, ஹை குவாலிட்டியான ஆடை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலிபாசு தக்வா ذلك خير. தன்னுடைய ஔரத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை விட சிறந்த ஆடை தக்வாவுடைய ஆடை. ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆடை அணிகின்றோம், எதற்காக அணிகின்றோம்? தன்னுடைய ஔரத் தெரியக்கூடாது என்பதை நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆடை அணிகின்றோம். இதைவிட தக்வாவுடைய ஆடையை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அணிந்தே ஆக வேண்டும். ஆகவேதான் பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு மனிதர்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை அவகாசங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்று சொன்னால் மனிதன்
தண்ணியின் பக்கம் நெருங்க வேண்டும், பாவமான செயல்கள் செய்யக்கூடாது, சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் தற்போது ஷஅபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷஅபானுடைய பிறை முதலாவது தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் நோன்பை விடமாட்டார்களா என்று எண்ணுகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோட்டிருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது, இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். தக்வா என்று சொல்வது வெறுமனே ரமதானுடைய மாதத்தில் வர வேண்டிய ஒன்று அல்ல. எப்படி ரமதானுடைய மாதம் வந்து 30 நாட்கள் இறந்துவிட்டு செல்லுகின்றதோ, இதே போல எங்களுக்கு வர வேண்டிய தக்வாவும் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் வந்து போகக்கூடியது அல்ல. சகோதரர்களே, பெரியார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சுபஹுடைய தொழுகைக்கு அதிகமான மனிதர்கள் வருவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு சொன்னால் வெறுமனே சுபஹுடைய தொழுகை ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, குர்ஆனுடைய திலாவத் வெறுமனே ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, 5 நேர தொழுகைகள் வெறுமனே ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல. இது தக்வாதாரிகளுடைய அடையாளம் அல்ல. ரமதானுடைய மாதத்தில் சுபஹுடைய தொழுகைக்கு வர முடியும் என்று சொன்னால் அடுத்த மாதங்களில் ஏன் எங்களுக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வர முடியாது? சிந்திப்போம் சகோதரர்களே. ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை எடுத்து நேர காலத்தை ஒதுக்கி ஓத முடியும் என்று சொன்னால் ரமதான் அல்லாத காலத்தில் குர்ஆனை ஓதுவதற்கு ஏன் நேரம் கொடுக்க முடியாது? சிந்திப்போம் சகோதரர்களே. ரமதானுடைய மாதத்தில் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழ முடியும் என்று சொன்னால் ரமதான் அல்லாத காலத்தில் ஏன் எங்களுக்கு தொழ முடியாது? சிந்திப்போம் சகோதரர்களே. வரக்கூடிய ரமதானை நல்ல முறையில் அடைவோம், நல்ல நியத்துகளை வைத்துக் கொள்வோம் சகோதரர்களே, பெரியார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தக்வா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 விடயங்களை சொல்லுகின்றார்கள். அல் ஹௌஃபு மினல் ஜலீல், இரண்டாவதாக சொன்னார்கள் வல் அமலு பித் தன்ஸீல், மூன்றாவது அல் கனாஅத்து பில் கலீல், நான்காவது வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது தக்வா என்றால் என்ன? முதலாவதாக சொன்னார்கள் அல் ஹௌஃபு மினல் ஜலீல், சிறியதாக இருந்தாலும் அது பாவம் என்று பயப்படுவது. சின்ன பாவம் தானே என்று அல்ல, சின்ன பாவமாக இருந்தாலும் பயப்பட வேண்டும். சிறிய பாவம் என்று நாங்கள் நினைத்து அந்த பாவத்தை வளமையாக செய்து கொண்டே இருக்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால் அந்த பாவம் பெரியோர் பாவமாக மாறிவிடுகின்றது. எந்த அளவுக்கு சொன்னால் தன்னை அழிவின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு பாவமாக மாறிவிடுகின்றது. அதான் அன்ஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹௌஃபு மினல் ஜலீல், சின்ன பாவமாக இருந்தாலும் பயப்பட வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள் வல் அமலு பித் தன்ஸீல், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனையோ விடயங்களை ஏவி இருக்கிறான். இந்த ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனையோ விடயங்களை தடை செய்து இருக்கிறான். வலா தக்ரபு, நெருங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். வஜ்தனிபு, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். வதரு, விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். இவ்வாறு ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வது இது இரண்டாவது தக்வாதாரிகளுடைய அடையாளம். மூன்றாவதாக சொன்னார்கள் அல் கனாஅத்து பில் கலீல், இருப்பதை கொண்டு போதும் மாட்டிக்கொள்வது. எங்களிடத்தில் அதிகமானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புதான், ஆண்களிடத்தில் இருந்தால் பெண்களிடத்தில் இருந்தால் இருப்பதை கொண்டு போதும் மாட்டிக்கொள்ளக்கூடிய பண்பு. எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் என்னவே, ஒரு வாகனம் இருந்தால் இன்னொரு வாகனம் இருந்தால் என்னவே. இது தக்வாதாரிகளுடைய பண்பு அல்ல சகோதரர்கள். தக்வாதாரிகளுடைய பண்புதான் அல் கனாஅத்து பில் கலீல், கொஞ்சமாக இருந்தாலும் அதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், ஒரு காலமும் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்றி செலுத்துவதற்குரிய உணர்வு கூட உங்களுக்கு வராது. எப்போது நீங்கள் உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பார்க்கின்றீர்களோ, அல்ஹம்துலில்லாஹ், என்னை விட இவரை விட அல்லாஹ் என்னை நல்ல முறையில் தானே வைத்திருக்கிறார் என்று நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வரும். அது மட்டுமல்ல, இவரை விட அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாகத்தானே வைத்திருக்கிறார், இவரை விட அல்லாஹ் என்னை வசதி வாய்ப்புகளோடு தானே வாழ வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மூணாவது தக்வாதாரிகளுடைய பண்பு. நாலாவது சொன்னார்கள், ஆகிராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆகிரா, துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இது துன்யாவை சம்பாதிப்பதற்கு அல்ல, அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆகிரா, ஆகிராவை சம்பாதிக்கக்கூடிய இடம்தான் துன்யா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், இந்த 4 விடயங்களும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா? இந்த 4 விடயங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா? இந்த 4 விடயமும் என்னிடத்திலே இருந்தால் நான் தப்புவாதாரி. இந்த 4 விடயத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா? குறைபாடு இருந்தால் இந்த 4 விடயங்களை என்னுடைய வாழ்க்கைக்கு உள்ளால் நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அனுதினமும் பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார். அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னை பயந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடுவாயாக என்று அதிகமாக துஆ செய்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விடுத்த துஆ கேட்கின்றோம். எப்போதாவது என்றால், யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தை தந்து விடுவாயாக என்று கேட்டிருக்கிறோமா? உலகத்தினுடைய எவ்வளவு விடயங்களை கேட்கின்றோம். யா அல்லாஹ், நல்ல தொழில் வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், உடல்ல ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், சுவர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ், நரகத்திலிருந்து நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், ஏராளமான துஆக்கள் கேட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தந்தார். அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு அல்லாஹ்வுடைய பயத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். துஆவை மாத்திரம் கற்றுத்தரல, துஆவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பதனையும் கற்றுத்தந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டுவிட்டு இரவுடைய தொழுகைக்காக வேண்டி, தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிக் கொள்கின்றார்கள். இச்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு நீளமான சுஜூத் என்று சொன்னால் எங்களை போல சுஜூத் அல்ல சகோதரர்களே, மிச்ச நீளமான சுஜூத். எங்களுடைய சுஜூதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் காகம் கொத்துவதை விடவும் அவசரமாக நாங்கள் சுஜூத் செய்வோம். அதிகமானவர்கள் மஸ்ஜிதுக்கு எவ்வளவு வேலைகளை விட்டுவிட்டு வருகின்றோம். உங்களுடைய தொழுகைகளை பார்த்தால் அல்லாஹ் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய தொழுகையும் இருந்து கொண்டிருக்கிறது. சுஜூத் செய்கின்றோம், சுஜூத் செய்கின்றோம் பருவை, அதில் அமைதியாக துமஅனீனத், இது இன்னொரு பருவை, இது இதனுடைய தொழுகையிலே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நேரமாக சுஜூதிலே இருக்கின்றார். எந்த அளவுக்கு சொன்னால் தன்னுடைய நெற்றி நனையும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேரமாக சுஜூதில் இருக்கிறார்களே, அப்படி என்ன துஆ கேட்கிறார்கள், உலகத்தை கேட்கிறார்களா என்ற எண்ணத்துடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து தன்னுடைய காதை கொடுத்து கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தந்து விடுவாயாக. اللهم آت نفسي تقواها، يا الله உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தந்து விடுவாயாக. வஸக்கிஹா, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. அன்த கைரு மன் ஸக்காஹா,
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த வலியுஹா, என்னுடைய உள்ளத்திற்கு சொந்தக்காரன் நீதான். இந்த அழகான கருத்து துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சுஜூதிலே அதிகமாக ஓதுகிறார்கள். அதிகமானவர்களுக்கு இந்த துஆ பாடங்களுக்கும் பாடம் இல்லாதவர்கள் அழகாக்களை அணுகி இந்த துஆவை எழுதி தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அதிகமாக ஓதிக்கொள்வதற்கு நல்ல முயற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தா என்று துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் அல்லாதவர்களா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் ஏதோ நாங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் போலவும் நாங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் போலவும் தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம் சகோதரர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தந்திருந்து கேட்டாங்க என்று சொன்னா நாங்கள் இஸ்லாமுடைய காலகட்டத்திலே வாழ்கிறோம். கண்ணை மூடினாலும் பாவம், கண்ணை துறந்தாலும் பாவம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவத்தினுடைய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ தடவை அல்லாஹ்விடத்திலே தக்வாவை கேட்டாலும் போதாது சகோதரர்கள். அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். வாழ்க்கையை சகோதரர்களே, சொர்க்கம் யாருக்கு என்று சொன்னா உஇத்தத் லில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்கம். தக்வாதாரிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்-தர்ராஇ, அவர்கள் ரகசியமாகவும் ரகசியமாகவும் அதிகமாக செலவு செய்வார்கள். எல்லோரும் சந்தர்ப்பம் சதகா செய்வதற்கு எல்லோரும் சந்தர்ப்பம். எங்களுடைய மஸ்ஜிதுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ், அதிகமானவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருப்போம். எங்களுக்கு முடியுமான உதவிகளை நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்வது இருக்கிறதே, ஏராளமான நன்மைகள் இருக்கு, பலவிதமான சிறப்புகள் இருக்கு. அந்த சிறப்புகளை நாங்களும் அடைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டு பெரியார்கள் வாழ்க்கையை சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுடைய விஷயத்திலே எங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாராக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், குறைகளை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்நேரம் வேண்டதாக சொல்லக்கூடியவர்களாக ஆகிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த சந்தர்ப்பத்தையும் உனக்கு மாற்றம் செய்வதை விட்டு எங்களை பாதுகாக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்தில் விருப்பத்தை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அமர்ந்த விஷயத்துல ஆசை ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ். நம்ம கனிமாவுடன் வாழ்ந்து கனிமாவுடன் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். அதற்கு துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.